ஹாய் குல மச்சி, நானும் உங்கள் ஏகே. நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஏகே மச்சி விளாக்ஸ். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, அந்தியூர்ல இருக்கிற குருநாசாமி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். நானும் என் குட்டி பையனோட வந்திருக்கேன். ஃபேமிலியோட வரீங்க அப்படின்னா ஒரு பிளேஸ் விடாம எல்லாமே சுத்தி பாருங்க. ஈவினிங் டைம் வந்தீங்க அப்படின்னா ராட்டனம் தூரி இதெல்லாமே என்ஜாய் பண்ணலாம். மதிய டைம்ல வரீங்க அப்படின்னா ஒரு துண்டும் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கங்க. மூச்சுட முடியல பையனை வச்சுக்கிட்டு யாராவது கூட கூட்டுவாங்க. அதாவது குழந்தைங்களை கூட்டு வரீங்க அப்படின்னா பெரியவங்களை கூட்டம் குதிரை கிராஸ் ஆகிட்டே இருக்கு. உள்ள படப்படன்னு இருக்கு. வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம எல்லா குதிரைகளையும் வந்து பாருங்க. ஓகே, நம்ம பேருங்கண்ணா? நான் டாக்டர் சாதிக், இப்ராஹிம் ஃபார்ம்ஸ்லேருந்து வரோம், புதுக்கோட்டை. சார், உங்களை பத்தி நான் இன்ஸ்டா ஃபாலோ பண்ணியிருக்கேன். 2 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உங்க விஷயத்துல இருந்து அனிமல்ஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க, பீப்புள்ஸ் எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிற இதுல ஒரு வீடியோல சொல்லியிருப்பீங்க. ஸோ அனிமல்ஸ்க்கு நம்ம கொடுக்குற லவ் பீப்புள்ஸ்ல கிடைக்காது. ஸோ அதனால என்னோட முழு காதல் வந்து இவங்க கிட்ட கொடுக்குறேன். உண்மையிலேயே அது என்னன்னா இது இந்த குதிரைக்கு நம்மள பிடிக்கல அப்படின்னா அது காமிச்சிடும். ஓகே, எதர் பைட் ஆர் கிக் எதுன்னு பண்ணிடும். பட் ஹியூமன்ட்ட நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. சிரிச்சுட்டே அதனால அன்னைக்கு அதை நான் சொன்னது. பட் எல்லாரையும் நான் சொல்லல, குறிப்பிட்டு இல்ல. நீங்க அந்த அதாவது விலங்குகள் கம்பேர் பண்ண அவங்க கிட்ட கொடுக்குற அன்பு பத்தி சொல்லிருந்தீங்கல்ல, அது எனக்கு ரொம்ப உங்க ஃபார்ம்ல வந்து இல்லாத விலங்குகள்னே சொல்ல முடியாது. உங்களோட ரொம்ப ஃபேவரட் அப்படின்னா குதிரைகளை தவிர உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, குதிரைகளை தவிர உங்களுக்கு பிடிச்சது? குதிரையை தவிர நாய், ஆடுகள் ரொம்ப. ஒருத்தர் இருக்கு அங்கே இருக்காப்ல. எல்லாமே பிடிக்கும். பெட்டுனாவே பிடிக்கும். என்னெல்லாம் பெட் பண்ண முடியுமோ அதெல்லாமே பிடிக்கணும், வளர்க்கணும்னு ஆசை. இன்னும் நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே நான் கொண்டு வரல, இன்னும் போராடிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இங்கன்னு இல்ல, நான் சொல்றது நம்ம பண்ணையில இன்னும் எக்ஸாட்டிக்கானது வந்து எக்கச்சக்கமானது இருக்கு. பட் நிறைய அது காட்சிப்படுத்துறதுல இஷ்யூ இருக்கு, எல்லாம் பப்ளிக்ல காமிக்கிறது. அதனால என்னெல்லாம் காமிக்க முடியுமோ அந்த ஸ்டாண்டர்ட் வரையும் கொண்டு வந்து காமிச்சிட்டு இருக்கேன். ஆமா, இப்ப நம்ம ஃபேமிலியே வந்து இது வந்து ரொம்ப ரேரானது, எங்கேயும் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட ஃபாக்ஸ் இருக்கு, ஃபென்னக் ஃபாக்ஸ்ன்னு இருக்கு, செர்வல் கேட்னு இருக்கு. சீத்தாவோட அடுத்த லைன் மாதிரி அதுக்கு அடுத்து சீத்தா தான். அந்த மாதிரி செர்வல் கேட்ஸ் இருக்கு. நிறைய எக்ஸாட்டிக் ஸ்னேக்ஸ் இருக்கு. அப்புறம் பேர்ட் ஏவேரி, இதெல்லாம் நிறைய ஓரளவுக்கு எங்க ஊருக்கு தகுந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கு. இன்னும் என்னென்ன விலங்குகள் நீங்க கொண்டு வரணும்? நிறைய இருக்கு. மங்கிஸ் வெரைட்டிஸ் எல்லாம் நிறைய யோசிச்சு வச்சிருக்கோம். ஒரு குட்டியா ஒரு அது வந்து மார்மோசெட்னு பேரு. அது பேரு ஆக்சுவலி அது ஸ்மால் மங்கின்னு சொல்றது. அது ரொம்ப வருஷமா பைட் பண்றதே இல்ல, அதோட ரெக்கார்டு அந்த மாதிரி புரியல. அதனால நம்ம கடிச்சு வைக்கிறது அந்த மாதிரி இல்ல. நம்ம பெட் பண்ணா அதெல்லாம் கடிக்காது. வைல்டா இருந்தா எதுவுமே கடிக்கும். நம்ம பழகிறது ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து நம்ம பெட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா சோ அது ரொம்ப ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இவரோட பேர் என்ன? இது எக்டாரா. இவர் லைக் 2 இயர்ஸ் பேக் இங்க சாம்பியன் ஆனிச்சு. ஆமா, இங்க இப்ப எல்லா ஷோலையும் போய் ஏதோ ஒரு பிரைஸ் பண்ணிட்டு வந்துரும். பிரைஸ் ஏதோ ஒரு பிரைஸ், ஃபர்ஸ்ட்னு சொல்ல முடியாது, ஏதாவது ஒரு பிரைஸ் பார்ட்டிசிபேட் பண்றதே ஆமா, ஏதோ ஒரு பிரைஸ்க்குள்ள வந்துரும். நல்ல ரிசல்ட்டும், நல்ல ரிசல்ட், ப்ரொடக்ஷனும் ரிசல்ட் நல்லா இருக்கு. போன வருஷம் கம்பேர் பண்ணல ரொம்ப மழை இருந்தது. சோ இப்ப ஒரு அளவுக்கு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன? பரவாயில்ல. இது இந்த வருஷம் பயந்தோம், ஸ்டார்டிங்ல எல்லாம் மழை இருந்துச்சு. நேத்து இல்லாதனால இன்னைக்கு பரவாயில்ல. இன்னைக்கும் இப்படியே இருந்துச்சுன்னா நாளைக்கு ஸ்போர்ட்ஸ்க்குலாம் பண்றதுக்குலாம் ஈஸியா இருக்கும். எத்தனை குதிரைகள் கொண்டு வந்திருக்கீங்க? நான் 8 குதிரை கொண்டு வந்திருக்கேன். ஃபார்ம்ல எத்தனை குதிரை இருக்குங்க? 16 குதிரை இருக்கு. குட்டி குதிரை ஒண்ணு வச்சிருப்பீங்க உங்க போனி. இதோட சைஸே பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவுதான். இத பத்தி சொல்றதுக்கு சார் வந்துட்டு இருக்கு, அப்படியே அவரை பாக்கலாம். இவரை பத்தி சொல்லுங்க. இது வந்து இந்தியன் போனி. இது லைக் இது நம்ம இந்த சரௌண்டிங் நல்ல ஷார்ட்டான அனிமல், ரொம்ப ஷார்ட்டான அனிமல். ஹைட்டே இவ்வளவுதான். ஒரு இது இப்போ 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. இதோட மெச்சூரிட்டி லெவல்ல அடைஞ்சிருச்சு. ஓகே, ஃபுல் இவ்வளவுதான் இது ஹைட். கடப்பல் முடிஞ்சதுங்கறீங்க? கடப்பல் எல்லாமே முளைச்சிருக்கு. இதுவே இவ்வளவு குட்டியா இருக்குங்க சார். இது குட்டி எவ்வளவு இதுல இருக்கும்? ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். இப்ப என்கிட்ட பிறந்திருக்கு ஒண்ணு, ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். ஆமா, இதுல நாங்க வண்டி போட்டு வண்டி போட்டு காட்டுக்கு சூப்பரா இருக்கும். அதெல்லாம் நான் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஒரு வந்து ஷோக்கு தான் எடுத்து வந்திருக்கீங்க. ஷோ இதுக்கு போனி ஷோ இருக்கு. ஓகேங்க சார். சேலுக்கு அந்த மாதிரி குதிரைங்க இருக்காங்க? இல்ல, என்கிட்ட நான் வந்து ரொம்ப ட்ரேட் பண்றதுல என்கிட்ட ஓன் வித்தாதான், லைக் பிரீட் பண்ணாதான் விற்பேன். ஏதோ ரேரா தான் 1-2 வாங்கி விற்கிறது, ரொம்ப ரேர். இந்த குதிரைங்கள்ல உங்களோட ஃபேவரட் குதிரை ஒண்ணு இருக்கும்ல, நான் ஆசைப்பட்டு எடுத்தது இப்போ இல்ல அப்படின்னாலுமே எப்போதுமே எனக்கு எக்டாரா தான். நம்ம ஃபர்ஸ்ட் அது பார்த்தோம்ல, பார்த்தோம்ல, அது வந்துதான் லைக்
இதுக்கு முன்னாடி ஃபேவரேட்னா எனக்கு ஜோஹன் இருந்தது, அது ஆல் டைம் ஃபேவரேட். அதுதான் 2017ல நான் மூணாவது வருஷம் ஸ்டால் போடையில என்ன எல்லாருக்கும் மறக்க முடியாத குதிரைகள்ல அதுதான் அந்த top ல குதிரை இருக்கு. ஜோஹன். Okay. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் எக்தாரா வந்து நிறைய ஷோஸ் சரி. Actually நம்ம குதிரை எங்க இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும்? உங்களுக்கு விருப்பமான குதிரைகள் எங்க இருந்து எடுப்பீங்க? எங்கே கிடைச்சாலும் வாங்கிடுவேன். எங்க ஆனா வர்றது இல்ல, இதுதான் ஈக்குவலா இல்ல, particular ஆ இருக்கு. தமிழ்நாட்டுலயும் வாங்குவேன், நார்த்லயும் வாங்கி இப்போ ஒரு குதிரை நிக்குது. Okay. எங்க கிடைச்சாலும் நல்ல குதிரைனா நல்ல ரேட்டு கொடுத்து எடுத்துருவோம். வீடியோக்கு தேங்க்யூ நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.